வணக்கம். தமிழன் செய்தி களம். மயிலாடுதுறை பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒருவரை அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் திடீர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் ஒன்று திரண்டு நிருபர்களை சந்தித்தனர். அப்போது காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளரும் கொள்ளிடம் ஒன்றிய குழு துணைத் தலைவருமான பானுசேகர் நிருபர்களிடம் கூறுகையில், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்று மகிழ்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணியில் காங்கிரஸுக்கு மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், மயிலாடுதுறை தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. இதில் நிறுத்தப்படும் வேட்பாளர் இந்த 6 தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம். இது கட்சிக்கு தெரியப்படுத்த வேண்டும், தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒன்று கூடி உள்ளோம். இது எங்களுடைய நோக்கம் மட்டுமல்ல, அனைத்து பொதுமக்களின் உணர்வு. பொதுமக்களை சந்திக்கும் போது நம்ம பகுதியை சார்ந்தவர்களை காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளராக தலைமை ஏன் அறிவிப்பதில்லை என முன்மொழிகின்றன. திரும்ப திரும்ப கூறுவது என்னவென்றால், 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை தலைமை அறிவித்தீர்கள் என்றால் மக்களிடம் மிகப்பெரிய செல்வாக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பும் பதிவு செய்ய காத்து கொண்டுள்ளோம். கட்சி தலைமை இடத்தில் இதனை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வணக்கம். வருகின்ற நடைபெறுகின்ற மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலை குறித்து ஒரு அவசர ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து வருகை புரிந்திருக்கும் முன்னாள் மாநில பொறுப்பு உறுப்பினர் மக்கள் சென்ற தலைவர் மக்கள் சீர்காழி மாநில பொறுப்பு உறுப்பினர் APS குமார் அவர்களையும், ஊராட்சி மன்ற தலைவர் துணையாளபதி கிள்ளிவளன் அவர்களையும், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் JK அருண்குமார் அவர்களையும், மேலும் வருகை கொண்டிருக்கும் கொள்ளிடம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அப்பா ராஜேந்திரன் அவர்களையும், கொள்ளிடம் வட்டார வடக்கு வட்டார காங்கிரஸ் பொறுப்பாளர் அண்ணன் விஸ்வத் அவர்களையும், வட்டார செயலாளர் அண்ணன் SM ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடாளுமன்ற தொகுதி நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் அனைவரும் மனப்பூர்வமாக இதயபூர்வமாக வரவேற்று மகிழ்கிறோம். எங்கள் காங்கிரஸ் கட்சி மூலமாக ஒரு வேட்பாளர் நிற்கிறது என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான தருணம். கட்சி தோழர்கள் அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியான தருணம். அதேபோல் இந்த தொகுதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணியில் வைத்துள்ளார்கள். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மயிலாடுதுறை தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. இங்கே இருக்கும் வேட்பாளர் இந்த 6 தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை எங்களது கட்சி தலைமை அறிவிக்க வேண்டும் என்பது இந்த எங்களுடைய நோக்கம். இது கட்சிக்கு தெரியப்படுத்த வேண்டும், தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் நோக்கம் மட்டும் இல்லை, அனைத்து பொதுமக்களுடைய கூட காலையில் பல இடங்களுக்கு சென்றும் போது அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பகுதியை சார்ந்தவர்கள் ஏன் நீங்கள் காங்கிரஸில் ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்க மாட்டீங்க, தலைமையாக அறிவிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுலாம் முன்மொழிகிறாங்க. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால்,
காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் அறிவித்தீர்கள் என்றால் நமக்கு மக்களிடமும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இங்கே பதிவு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகிய கட்சி தலைமையிடத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.